வெல்கம் பேக்ஸ் எம்ஜே ஃபேமிலி. இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கான விளாகு ரீசனாக ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி மாமாவுக்கு கல்யாணம் முடிச்சு. ஸோ அதை ஒட்டி டூரு சும்மா போலான்னு சொல்லிட்டு எல்லாரும் பிளான் பண்ணோம். எங்கன்னா ரொம்ப லாங்கெல்லாம் இல்லை, குற்றாலம் தான் போகிறோம். தண்ணி நல்லா விழுகுது, சீசன் டைம் மாதிரியா தண்ணி நல்லா விழுகுதுட்டு நாங்களும் போகிறோம். நான், எங்கள் மாமிச்சி, எங்கள் அண்ணன் எல்லாரும் ஒரு காரை எடுத்தாச்சு, டவேரா எடுத்துட்டு கிளம்பிட்டோம். இப்போ எங்க நான் நடந்து போய்கிட்டு இருக்கேன்னா சாப்பாடு வாங்க போய்கிட்டு இருக்கோம். சாப்பாடு இவங்களுக்கு நாங்க க்ளோஸ் வாங்க போறாங்க, போய்கிட்டு இருக்கோம். போற வழியில தாருக்குள்ள டம்மு நினைச்சு ஜாலியா போவோம். பாருங்க, நானும் போயிட்டு குற்றாலத்தை காட்டுறேன் எல்லாரும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லவும் மறந்துட்டேன். என்ன விஷயம்னா, என்னால எம்ஜே ஃபேமிலியில என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. எம்ஜே ஃபேமிலி யூடியூப் சேனல்ல ரெகுலரா வீடியோ போட முடியாது, போட முடியாது. ஏன்னா நான் பாக்குற வேலைக்கும் காசும் கிடைக்காது. ஆமா, ஒரு பெரிய விஐபி 4 கப்பல் 5 ஃளைட் ஓடுது. ஐபிஎல் டீமை ஏலத்துக்கு எடுத்து வச்சிருக்காரு. இப்பயும் வெட்டியாதானே ஊர் சுத்திட்டு இருக்க. எப்பயாச்சும் எங்கேயாச்சும் போகும்போதுதான் போட முடியும். ஸோ யாரையாவது நடத்துறாதீங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பா ஒரு வீடியோ போட ட்ரை பண்றேன். உங்களோட சப்போர்ட்டை போட்டு கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வசதியா இருக்கும். பார்க்கலாம். அவ்வளவுதான் மக்களே, சாப்பாடு வாங்கியாச்சு. சாப்பாடு வாங்கி முடிச்சுட்டு இப்போ காருக்கு போய்கிட்டு இருக்கோம். காருக்கு போய்கிட்டு வேற நாங்க சைடிஸ் வாங்கிடுவோம். பார்த்தீங்களா, 2 கவர் நிறைய சைடிஸ் எதுக்கு வாங்குவாங்க நைட்டு போல. சில் பண்ணுங்க, என்ஜாய் த டூர். இப்போ பாருங்க, எல்லாரும் கிளம்பியும் தான் எங்க மாமா மொத்தம் எல்லாம் என்ஜாய் பண்ணி பேசிக்கிட்டே போறாங்க. கார்ல ஏறிட்டு போக வேண்டியதான் அப்படியே. வெல்கம் பேக் எம்ஜே ஃபேமிலி. நம்ம ஃபைனலாக குற்றாலத்தில் ரூமுக்கு வந்தாச்சு. எங்கள் ரூமில் எல்லோரும் செட்டில் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் ஒரு சில சடங்கு சம்பிரதாயம்லாம் இருக்குது, அதை செஞ்சுட்டு குளிக்க போவோம். அநேகமாக நான் தான் டிரைவர் வேலை பார்க்கணும், அதனால் என்னை எதுவும் செய்ய வேண்டான்ட்டாங்க. தான் எல்லாம் செய்யணும். ரூமை காட்டுறேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இருக்கிற பெட்ரூம் பாருங்க, ஒரு எப்படியும் ஒரு 10 பேர் படுக்கலாம். இங்கே பாருங்க, இதோ 1 2 3 அது வெளியில் ஹாலு. இதோ இதுதான் பாத்ரூம் பாருங்களேன். கண்ணாடி செம்மையாக இருக்குல்ல, டோர்லேயே சூப்பராக கொடுத்துருக்காங்க. க்ரியேட்டிவிட்டி வேறு மாதிரி இருக்கு. 3000 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா 3000 ரூபாய்க்கு ஒர்த்து தான். 3000 ரூபா சொன்னாங்க. நாங்கள் குறைச்சி பேசி 2500 அந்த ரேஞ்சுக்கு பேசி நாங்கள் வந்துட்டோம். நல்லா தான் இருக்குது. இங்கே ஒரு ரூம், இதோ அங்கே உள்ள ஒரு ரூம் இருக்குது, அதுவுமே ஏசி தான். ஏசி அந்த ரூமு நல்லா இருக்கு. இருங்க, அதையும் காட்டுறேன். இதாங்க மாமிசி, எல்லாம் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இதோ இருக்கு பாருங்க, இருங்க லைட்டை பாருங்க. இதோ இருக்கா, இதுதான் அந்த ஏசி ரூம். பண்ணிடலாம், சிறப்பாக பண்ணிடலாம். ஏசி ரூம் பார்த்தீங்களா, ஏசி ரூம். இங்கேயும் பாத்ரூமில் கண்ணாடி போட்டுருக்காங்க. நல்லா தான் கைஸ், 2500 ரூபாய்க்கு ஒர்த்துன்னா நான் சொல்லுவேன். சூப்பராக இருக்கும். வெல்கம் கைஸ் எம்ஜே ஃபேமிலி. இது என்னோட அப்பா, பார்த்துக்கோங்க. இப்போ 5:30 வந்தாச்சு. ரூம்ல செய்ய வேண்டிய வேலையெல்லாம் சம்பிரதாயம்னா முடிச்சுட்டு 5:30 வந்தாச்சு. இதோ இப்போ பாருங்க, எங்கள் கார் நாங்கள் பார்க் பண்ணிட்டு இருக்கோம். பார்க் பண்ணிட்டு குளிக்க போகிறோம். உள்ள குளிக்கிற இடத்த நான் உங்களுக்கு காட்டுறேன். தண்ணி எவ்வளோ வருது, டீஷர்ட்டுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்க. அதாவது பார்க்கிங்ல எங்க கார் மாட்டிக்கிடுது. நாங்க பாதி தூரத்துல இறங்கி, நானும் இப்ப காமிச்சோம்ல, எங்க அப்பாவும் எங்க மாமாவும் நாங்க 300 நடந்து நாங்க பாட்டுக்கு வந்துட்டே இருந்தோம். நின்று ஒரு 10 நிமிஷம் கழிச்சுதான் இவங்களும் வந்தாங்க. நின்னாச்சு. இப்ப பார்க்கிங்கும் பண்ணியாச்சு. போயிட்டு வேகமா குளிக்க போறோம். எனக்கு ரொம்ப பசிக்கு, ஒரு 1/2 மணி நேரம் நான் குளிப்பேன். குளிச்சுட்டு நான் போய் சாப்பிட போயிடுவேன். வேற வழி இல்லை காசு, எனக்கும் பசிக்கும்ல. இப்போ நான் என்ன பண்றது சொல்லுங்க. குளிச்சுட்டு போயிட்டு தூங்கிட்டு காலையில் எங்கேயாச்சும் வீட்டு பார்த்து போக வேண்டியதான், வேற வழி இல்லை. ஸோ எங்க மாமா வந்துட்டாரு.
குளிக்கிற இடத்த காட்டுறேன் இருங்க. அவ்வளவுதான். மக்கா இப்ப என்ன பாத்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு என் மாமா வச்சாங்க எல்லாரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க ஒரு சொக்கா இல்லாம முண்டமா நிக்காரு. டேய் நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? சொக்கா எங்க? சீசன் வரையா பார்க்கிங் வந்து நிப்பாட்ட முடியலங்க. பாருங்க ஒரே எல்லா வண்டியா வந்துக்கினே இருக்குது. நாங்களும் கஷ்டப்பட்டு அடிச்சு புடிச்சு எப்படியோதோ இங்க ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டி பார்க் பண்ணிட்டு குளிக்கிறதுக்குள்ளான காஸ்டியூம் ஓட்டுறது அவ்வளவு பெரிய காஸ்டியூம் ஒன்றும் கிடையாது. சும்மா சட்டையை கழட்டி போட்டு டவுசரோட குளிக்க போறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்காக நியூடாலாம் குளிக்க முடியாது. நீங்க குளிக்க போறோம், போகும்போது அப்படியே எல்லாத்தையும் வீட்டு எடுத்துட்டே போறேன். பாருங்க நல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ. அப்படியே பார்த்தேன்னா காரை லாக் பண்ணிட்டு போன் எல்லாம் எடுத்துட்டு இவங்க ஒரு அக்கப்போர் தான் வாங்கிச்சாய். இதுக்கே 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நாங்கள் இதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு என்னைக்கு வந்து நாங்கள் என்னைக்கு வீட்டுக்கு போறது சொல்லுங்க. இந்த மாம மச்சங்களை வச்சுக்கிட்டு ஒரு இளவும் நடக்காது. ஒரு காசு காம மாட்டாங்க. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு போனை வைக்கிறது ஒரு 2 நிமிஷம் ஆகுமா? 1/2 மணி நேரமா போனை வைக்கிறாங்க, தேடுறாங்க, எடுக்காங்க. எதுக்குன்னே எனக்கும் தெரிய மாட்டாங்க, அவங்களுக்கும் தெரிய மாட்டாங்க. இங்க பாருங்க முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க, பாருங்க எதுக்கு போறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும். மோசமான ஆளுங்க. இங்க பாருங்க ஒருத்தர் செருப்பை காணும், செருப்பு இல்லாம அனாத போனவா போய்கிட்டு இருக்காரு. இல்லை இதை எங்க போய் நான் சொல்ல யாட்ட நான் சொல்லி அழுக. ஆனா இந்த வருஷம் கொஞ்சம் கூட்டம் அதிகமாவே இருக்கு, கொஞ்சம் இருட்டாதான் இருக்கு. கீழே தட்டு மாதிரி கணச்சு கிடக்காங்க. வா வான்னு பாருங்க மக்களை, குளிக்கிறதுக்கு நான் வந்தா இவங்க என்னது அவங்க போனுக்கு என்ன கார்டியன் ஆக்கி விட்டு போயிட்டாங்க. பாருங்க எவ்வளவு போன் வச்சு கடைசியே ஒரு கார்டியனா மாத்தி விட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு இதுங்க நான் கூட்டத்தை காட்டுறேன், எவ்வளவு கூட்டம் இருக்குது குற்றாலத்துல. சரி இது குற்றாலத்துல ஐந்தருவி மெயின் ஃபால்ஸ் இல்ல, ஐந்தருவி பாருங்க கூட்டத்தை பாருங்க. ஐந்தருவியில விளங்காத வேகச்சி எவ்வளவு கூட்டம். சனிதாயிரம் இல்ல நாங்க எப்படி நிம்மதியா குளிக்கிறது? நாங்க வர கிரிட்டு எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கோம். பாத்துருப்பீங்க நினைங்க. குளிக்கிற வீடியோ என்னால எடுக்க முடியாது முக்கியமா, ஏன்னா நான் குளிக்கிறது என்னோட கேங்க குளிக்கிறதோ வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. நான் மட்டும்தான் எடுக்கணும். இதுலதான் எல்லாமே எடுக்க முடியும் என்னால. செல்ஃபில தான் எல்லாமே வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல இப்ப புதுசு சொல்லிட்டேன் பாருங்க. பின்னாடி எங்க அப்பா மாமா எல்லாரும் குளிச்சுட்டு அவ்வளவுதான். ஒரு வழியா தப்பு முக்காடி குளிச்சு வந்தாச்சு. நீ வெளியில போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு ரூம்ல போய் தூங்க வேண்டியதான். ரூம போற வழியில வீடியோ எடுத்தா போடுறேன் பாருங்க. கொஞ்சம் விக்கல் வந்துட்டே இருக்கு, தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கிற பாருங்க. குளிச்சு முடிச்சுட்டு எல்லாரையும் ஒண்ணு திரட்டி கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். நான் சொல்ல போனா நான் தான் கார்டியன். வேற என்ன செய்யுது? மாமா மச்சாங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு காசு ஆக மாட்டாங்க. எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு, அதனாலதான் நான் அவங்கள கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கேன். வேகம் மன்னிக்கவும், என்கிட்ட கேமரா கிடையாது. கேமரா இல்லாத காரணத்தினால கொஞ்சம் லோ குவாலிட்டியில தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வீடியோஸ் எல்லாரும். ஐந்தருவிக்குள்ள நம்ம அங்கே போனோம். அந்த சைடில் அந்த போனோம். அப்போ நான் போயிட்டேன். அவ்வளோ பார்த்துட்டு
கண்ணுக்கு தள்ளது உணர்வு முக்க நிற்கும் ஓரமாவே போனோம்ல ஓரமாவே என்ன சரக்காயா எடுத்துட்டு பேசுறீங்க? ஓரத்துல போவோமா ஓரத்துல போயிட்டோம் நம்ம விளவும் மாட்டோம். மக்களே வணக்கம். எம்ஜே குட் மார்னிங். எதனா குளிச்சுட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 4 மணி 4-5 மணி ஆயிடுச்சு. குளிச்சு முடிச்சுட்டு இங்கே சாப்பிட்டுட்டு 2 மணி நேரம் தான் தூங்கியிருப்போம். அதுக்குள்ளே குண்டில் அடித்து எழுப்பி விட்டாங்க. வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு சரி எல்லாத்தையும் பேக் பண்ணால் திடீர்னு பிளானை மாற்றிட்டாங்க. குண்டாறு போகணும்னு. என்ன இதில் தான் இவங்கெல்லாம் சுற்றுதாங்கன்னு தான் எனக்கும் தெரியலை. இதோ பாருங்க, ரூம் எல்லாம் வெக்கேட் பண்ணிவிட்டு காரில் எல்லாத்தையும் அள்ளி போட்டு தான் உட்காந்து கிளம்பியாச்சு. பாரு உள்ள தெரியுதா, உள்ள ஒரு ஆள் உட்காந்துருக்காரு. இன்னொரு ஆள் எங்கள் அப்பா அம்மா உட்காந்துருக்காரு. இங்கே 2 ஏதோ உலக கருத்து வேறு பேசிக்கிட்டு இருக்காங்க 2 வாரம். எதுவுமே செய்யலை, ஃப்ரெஷ்ஷப் ஒன்றுமே ஆகலை. அங்கே போயிட்டு தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். சடன் பிளான் சேஞ்சிங். போவோமா? சாவியை கொடுக்கணும், ரூமை வெக்கேட் பண்ணணும். தலைவர் சரியாகல உறக்கம். இந்த ரூமுக்கு நல்லா தான் இருக்கு, வரலாம் சொல்ல முடியாது. 3000 ரூபாய்க்கு ஒர்த்து தான். நான் உங்களுக்கு காட்டின வீடியோவில் ஒர்த்து தான், நல்லா இருக்கும் பாருங்க. ஒரு நிமிஷம், மணி டிரான்சாக்ஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது மக்களே. மாம்சே, இந்த ரூம் நம்பர் கீழே போட்டுருவோமா? போட்டு விட்டுருவோம். ஒரு ப்ரொமோஷன், ஃப்ரீ ப்ரொமோஷன். ரைட்டா டிரான்சாக்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கு மணி. வாங்க, பத்திரிக்கை ஏதாச்சும் சொல்லுங்கள், ரூமை பற்றி சொல்லுங்கள். திடீர்னு ரூபாய் சொன்ன கதை சொல்ல நான் பற்றியா இதுக்குன்னா முதல்ல டிஃபன் ஆகண்டாமா? நாங்கள் கண்டென்ட்லாம் எழுதுவோம், ஸ்லோவாக இருக்குது சொல்லுவோம். ஆனால் இப்போ எங்கள் கேங்கெல்லாம் கேங் ஓவரில் இருக்காங்க. கொஞ்ச நேரம் ஆகட்டும், எப்படி பேசுகிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்க. ஓம்